கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் கடைசியில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்கள் தெரிவிக்கிறேன். கடந்து போன நாட்கள் எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை நம்ம இந்த வருஷம் முடிவில் திரும்பி பார்த்தா தெரியும். 365 நாள் நம்ம எப்படி பயன்படுத்தணும், கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிற காலங்கள் எவ்வளோ விலையேற பெற்றது, அந்த விலையேற பெற்ற நாட்களை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தணும், நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படி அந்த நாட்களில் கர்த்தருக்காக மகிமையாக நம்ம உபயோகப்படுத்தணும் என்பதை இந்த வருஷ கடைசியில் வந்துக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்ம நின்று நிதானித்து இந்த வருஷத்தின் முடிவில் நம்ம கூட்டி கழித்து பார்க்குற மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம எந்த நாட்களை எவ்வளோ வேஸ்ட்டாக ஆக்கிட்டோம், எவ்வளோ நம்ம பிரயோஜனம் இல்லாத மாற்றிட்டோன்றதை நம்ம நிதானிக்கிற நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். வைரக்கற்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக நான் கர்த்தர் நம்ம கொடுத்த ஒவ்வொரு நாட்களும். ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு வாலிப பையன் பீச் ஓரமாக நடந்து போயிட்டே இருந்தானா. போகும்பொழுது என்னாச்சுன்னா ஒரு சாக்கு மூட்டை கிடச்சிது. காலை தட்டு பிடிச்சான். என்னடா சாக்கு மூட்டை சொல்லிட்டு ஒரு கையில் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே குட்டி நிறைய சின்ன சின்ன கல்லுகள் இருந்துச்சு. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த மூட்டையை கையில் தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தான். போகும்போது சும்மா போகாமல் என்ன பண்ணான், அந்த பையன் மூட்டையை திறந்து பார்த்து அதில் இருக்கிற கல்லை ஒவ்வொரு கல்லாக தூக்கி பீச்சில் கடல் அலையில் தூக்கி விசிறி அடிச்சுட்டு போயிட்டுருக்குறான். அப்புறம் வீடு கிட்ட வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 5-6 கல் தான் இருந்துச்சு. அதை தூக்கி பாக்கெட்டில் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறான். போனதுக்கப்புறம் அந்த வெளிச்சத்தில் அந்த கல்லை எடுத்து பார்த்தா அது இவ்வளோ ஜொலிச்சு தான். ஐயோ, வைரக்கல்லாச்சே இது, இவ்வளோ பளிச்சுனுங்குதே சொல்லிட்டு அப்போ தான் உணர்ந்தான். நான் வர வழியில் எல்லாத்தையும் சாதாரண கல் என்ன சொல்லிட்டு வேஸ்ட்டு சொல்லிட்டு எவ்வளோ கற்களை தூக்கி எரிஞ்சிட்டேன் நான். இப்போ என் கடைசியாக மிஞ்சிருக்கிறது ஒரு 4 தான் என் கையில் இருக்குது. இது எவ்வளோ பெரிய விலையேற பெற்ற வைரக்கற்களாச்சே, நான் இதை எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டேனே சொல்லிட்டு அவன் மிகவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துடானா. அதே போல் தான் இந்த 365 நாள் 2024 கடந்து போன நாட்கள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில் விலையேற பெற்ற ரத்தன கற்களை போல் இருந்துச்சு. நம்ம நேரத்தை வீணாக்கிட்டோம், காலங்களை வீணாக்கிட்டோம். அந்த வாலிபன் என்ன பண்ணான், ஒவ்வொரு கல்லாக தூக்கி அந்த அலையில் தூக்கி போட்டான், அப்புறமா மண்ணில் தூக்கி போட்டான். அதே போல் நம்ம கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த நாட்களில் கூட அந்த காலத்தை நம்ம சரியாக பிரயோஜனப்படுத்தாமல் கர்த்தருக்காக செலவு பண்ணாமல் எவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக வீண் வார்த்தைகள் பேசினோம், வீணான சிந்தித்தோம், சண்டை போட்டு கோவப்பட்டு கசப்பாக இருந்து பொறாமப்பட்டு எவ்வளவோ கிருபைகளை நம்ம இந்த ஆண்டு முழுக்க நம்ம இழந்து போயிட்டோம். நம்ம இந்த கடைசி நாட்களில் இருக்கிற சில நாட்கள் தான், சில மணி நேரங்கள் தான் இருக்குது. இப்போது நம்ம காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கலாம்? நமக்கு முன்னால் 2025 அடுத்த ஒரு 365 நாட்கள் நம்ம கையில் கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம்? இதை போல் நம்ம வீணாக செலவு பண்ணக்கூடாது. புது வருஷத்தை நம்ம எப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் உண்மையுடன் ஜாக்கிரதையோடு கர்த்தரோட நாம மகிமைப்படும்படி நம்ம பார்த்து அந்த நாட்களை செலவு பண்ணலாம். பணத்தை செலவு பண்ணால் சம்பாதிச்சிடலாம், உறவுகளை இழந்துட்டா கூட அது திரும்ப கிடச்சிடும். ஆனால் காலத்தை திரும்ப 2024 கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா 2024 முடிஞ்சு 2025 போய் கால் வைக்க போகிறோம். நம்மளை விட்டு போன காலங்கள் போனது தான். ஆனால் நம்ம காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக்கணும். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14-17 வசனம் வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த வருஷ கடைசியில் வந்துட்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் விலையேற பெற்ற வைரக்கற்களை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற அந்த நாட்களையும் காலங்களையும் நம்ம பிரயோஜனப்படுத்தி தேவ சமூகத்தில் இந்த வருஷம் முடியும் போது காத்திருந்து, ஏசப்பா கர்த்தாவே, பிறக்கிற 2025 நாங்கள் காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாங்களா? அல்லேலூயா.